மாளிகை கோமாளி வந்தாரையா வந்தாரையா தருவான் வந்தாரையா கொடமல ரங்கநாதர் வந்தாரையா நின்னாரையா நீலகிரி மலை மேல நின்னாரையா தலைவிரித்தா அது மேல ரங்கநாதர் பள்ளி கொண்டார் பெருமை கருண கருணியா தனிப்பா பயமே கருங்கோலம் இவன் பொண்டாட்டி கோலமெல்லாம் அலங்கோலம் பண்ண பாருங்க இந்த பாங்கான கோமாளிக்கு மூஞ்ச பாருங்க பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் அனைவருமே கடல் அலைபோல் சூழ்ந்திருக்கின்றனர். அவர் அனைவருக்கும் எலிமேட்டை சேர்ந்த கலைமகள கிராமிய தெருக்கூத்து கலைக்கும் சார்பாக அனைவருக்கும் முக்தான முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம். மத்தலகாரம் பொண்ணையா சொல்றேன் கேரையா ஓய் நுட்னா பல்ல செல்றங்க சொல்றது பரதேசி எவ்வளவு மரியாதையா மத்தாலகார அண்ணையா ஆந்திரா ஸ்டைல்ல கூப்பிட்டேன். நமக்கு எதுக்கு ஆந்திரா ஸ்டைல்? நாம இருக்குது தமிழ்நாடு. ஆமா ஒழுக்கமா அண்ணான்னு சொல்லி பழகு. ஓ மத்தாலகார ப்ரோ சொல்லுங்க பீரோ. 18,500 ரூபாய். சரி முக்கியமான பொது வசனம் சொல்லணும். சொல்லு, நல்லா விளக்கமா தெளிவா சொல்லு. அப்பா மார்களே, அம்மா மார்களே, அக்கா மார்களே, தங்கச்சி மார்களே, தாத்தா மார்களே, பாட்டி மார்களே. என்னையா வந்தோம்னா மார்கழி மார்கழின்ற மார்கழி போய் தை போய் மாசி போய் பங்குனி மாசம் நடக்குது. இப்ப அட செத்த கருவாட பச்சை கடிச்சவனே, மார்கழியும் இல்ல தையும் இல்ல பங்குனியும் இல்ல. தாய் மாதர்களே தந்தை மாதர்களே, அட தாய் மாதர்களே தந்தை மாதர்களே, மதிப்பு மரியாதையோட ஒரு மதிப்பு மரியாதையா சொல்றீங்க. ஆமா சார். அது மட்டும் இல்லாம இன்னும் இவ்வளவு பெரிய கூட்டத்துல இன்னும் போட்டவங்களே போடாதவங்களே என்னத்தியா போட்டவங்களே போடாதவங்கன்னு சொல்றேன். அட பொலகாரி மாவரையா, அதாவது கூட்டத்துல வெத்தலை பாக்கு போட்டவங்களே வெத்தலை பாக்கு போடாதவங்களே. அட வெத்தலை பாக்கு போட்டவங்களே வெத்தலை பாக்கு போடாதவங்களே. ஆமா சார். இன்னும் விடிய காலம் 3:30 மணிக்கு மேல அரை தூக்கத்துல போய் இன்னும் விட்டவங்களே விடாதவங்களே. மத்தலகாரா போய் செட் ஆகுது போட. அண்ணா திரும்ப என்னத்தியா விடுறாங்க? ஆனா உருப்படாதமான வெடி வெடி கூத்து பாப்பாங்க, வெடி வெடி கூத்து பாக்குறாங்க. விடிய காலம் ஒரு 4-5 மணி வாக்கல தூக்கம் தாக்கு பிடிக்க முடியாம ஆமா வீட்டுல போய் சிவனேர கட்டல படுத்து எல்லாரும் தொங்கறதுக்கு முன்னாடி என்ன தூக்குல தொங்குறாங்க. ஏய் அதுல்ரா எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி
எப்படி இன்னும் கொட்டாயில விட்டவங்களே இன்னும் கொட்டாயில விடாதவங்களே என்ன கூற கொட்டாயிலையா இல்ல கோயா தகர கொட்டாயில கொட்டாயில கொண்டு போய் என்ன விடுவாங்க கொட்டாய் நீதாய் சொன்ன கொட்டாவியா அட கொட்டாவி விட்டு விட கொட்டாய் விடாதீங்களே ஆமா சார் இன்னும் பண்ணவங்களே பண்ணாதவங்களே வா ராஸ்கல் பாவகர முடிச்ச என்னத்தியா பண்ணுவீங்களே பண்ணாதீங்க அட காலகாலத்துல கல்யாணம் பண்ணவங்களே இந்த பசங்களாட்ட கல்யாணம் பண்ணாதவங்களே அட காலகாலத்துல கல்யாணம் பண்ணுவீங்களே கல்யாணம் பண்ணாதீங்களே உங்கள் அனைவருக்குமே உங்கள் எலிமெண்டை சேர்ந்து கலைமகள் ராமிய தெருக்கூத்து வைக்கும் சார்பாக அனைவருக்கு மீண்டும் வரை முத்தான முதற்க நன்றி வணக்கம் 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 எங்க சார் வரீங்க வீட்டுக்கு போறேன் என்ன காரணம் ஓய் என்ன காரணம் எதனால கோமாளி மொத வெளியே வந்திருக்கிறேன் கோமாளி மொதன்னு வெளியே வந்திருக்கிறேன் ஆமா நான் தின்னு போட்டு பண்ணி குட்டியாட்டு வந்திருக்கிறேன் திங்காத உலகாட்டு வந்திருக்கிறேன் அதுவே சொன்னேன் அப்புறம் அதுல சார் முதல் மோகரையா வந்திருக்கிறேன் ஆமாங்க நான் முதல் மோகரையா வந்திருக்கிறேன் பண்ணி மோகரையா வந்திருக்கிறேன் அதுவா சொன்னேன் அதுல சார் பஸ் வந்திருக்கிறேன் ஆமாங்க பஸ் விட்டு கடைசியா சுந்தரா டிராவல்ஸ்ல வந்திருக்கிறோம் அது வேணா ரைட்டா அது இல்லையா முதல் முறையா வந்த உடனே ஒரு ஆளு தவறாத எல்லாத்தையும் ஜோரா ஒரே ஒரு முறை கை தட்ட சொன்னா ஒரு குஞ்சு கூட தட்டுறா கண்டால பாய் குஞ்சு அப்படியே கை தட்டு ஆயா வந்துருக்கு ஐயா வாங்க இப்பதான் வந்தீங்களா பஸ்ல வந்தீங்களா டெம்பாவலையா ஏயா அல்லாஹ் கை தட்டினா கூத்து இல்லைன்னா இதே லைட்ல வந்து தூக்கு போட்டு செத்தே போயிருவேன் ஆனா நீ அப்படி மட்டும் நீ செத்து போயிடாதடா நீ செத்து போயிட்டா கூத்துன்னு போயிரனா ஒரு முழுகண்ட ஆம்பளை நான் சாவறது கூட பெருசா தெரியல ஏன்டா மக்கள் கூத்துன்னு போயிருமான்னு தான் கவலை நீ செத்து போயிட்டீனா கூத்து நிறுத்தி விடுவாங்க காலையில சம்பளம் தர மாட்டாங்க சரி நான் எப்படி காலையில 4400 ரூபாய் வண்டி டியூ கட்டுறது எவ்வளவு 4400 ரூபாய் நான் வெடிஞ்சா 7688 ரூபாய் கட்டணும் என்ன விட 3200 அதிகமா வருது அதனால எல்லாரும் கை தட்டினா கூத்து இல்லையா பொட்டி கட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது ஆனா கவலைப்படாதீங்க உங்க பேர் முகனுக்கு யாருக்குமே தெரியல அதனால உங்க பேர் முகனை எடுத்து சொல்லி இந்த ஊர்ல இந்த இடத்துல இந்த நேரத்துல நான் வாங்கி தரேன் என்ன விளக்கமா தெரியா யோ கைத்தறல வாங்கி தரேன் சார் தன்னாப்பால மொட்டையா வாங்கி தரேன் நான் அதிகமா வாங்கி தரேன் எனக்கு கைத்தறல வாங்கி தரேன் சரி வாங்கி பார்க்கலாம் கேளுங்க சபையர்களே நம்மள கோமாளைய பட்டவர் முதல் முறையா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம உள்ள இருந்துட்டு வெளியே வந்திருக்காரு ஆமா இத்தனை வருஷமா பாளையங்கோடு ஜெயிலுக்குள்ள இருந்தேன் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிறேன் ஜெயிலுக்கு போனதெல்லாம் சொல்ல சொன்னேன் பின்ன என்ன உள்ள இருந்து ஜெயிலுக்குள்ள இருந்தா வந்திருக்கிறேன் பேஸ் மட்டும் உள்ள இருந்து வெளியே வந்தீங்கல்ல ஆமா அதையும் சொன்னேன் அது மட்டும் இல்லாம பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஆமாங்க நான் பேண்ட் போட்டு அவசரத்துல கொச்சிக்கல் மாதிரி வந்துட்டேன் ஒரு குண்டா தண்ணி வைக்கணும் அந்த பக்கம் வீட்டுல கழுவிட்டு வரேன் எதுக்கு ஏன்னா நான் பேண்ட் வந்தேன்னா பேனாவது வந்து யாராவது கேட்டாங்களோ இல்ல நான் எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கேன் ஆமா நீங்க எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு சரி அவர் விடியும் 30 தமாஸ் பண்ணனும்னா எல்லாரும் சேர்ந்து ஜோரா இதே போல எல்லாரும் கை தட்டணும் கை தட்டின எப்படின்னா பொறுமை பாத்துறாயா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் என்னாச்சு ஏன்னா அண்ணா எல்லாரும் எப்படி கை தட்டுறாங்க எல்லாரும் நல்லா கை தட்டுறாங்களே அந்த ஆயா கை தட்ட சொன்னா எப்படிடா தட்டுது எப்படின்னா கை தட்டுது கோமாளின் நாசமா போகட்டும் கோமாளின் நடுவீதியில் போகட்டும் கோமாளி கொரோனா வந்து சாவட்டும் கோமாளி கொரோனா படுத்து குடி சாவட்டும் கோமாளி பல்லு சில்லறான வந்து பரதேசி ஏன்னா அந்த ஆயா கூட ஏதோ சலுப்பா லொடக்கும் தட்டுது நீ என்னடா ஆக்சிடென்ட் ஆகி சாவட்டும் கொரோனா வந்து சாவட்டும் சொல்றேன் அப்படி யாராவது கை தட்டுறா நான் கேக்குறேன் சார் அந்த ஆயா தட்டுதுரா அந்த ஆயாவுக்கு வெக்கம் வந்துருச்சு அதனால ஆயா வெக்கம் வந்துருச்சு அதனால அந்த ஆயா அப்படி கை தட்டுறாங்க சரி ஆனா இருந்தாலும் எத்தனை பேர் கை தட்டாங்கல்ல ஆனா இருந்தாலும் உங்களை பார்த்தா புதுசா தெரியுது ஓ என்ன பார்த்தா புதுசா தெரியுது ஆமா எங்க ஊருக்கு யாராவது புதுசா வந்தா ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது வழக்கம் ஒரு பேரு ஆமா என்னங்க யார் நீ ஓரின்னு கேக்குறேன் ஏய் அரை பாத்திரா ஓரின்னு நான் ஓரி கிடையாது நீ ஓரி ஒப்ப ஓரி அம்மா ஓரி பெரிய ஓரி சின்னாய ஓரி மத்தன ஓரி ஓரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மொண்டி கூத்தியா ஓரி அந்த மொண்டி கூத்தியால வந்த பண்ட புள்ள ஓரி
ஏயா நான் ஒண்ணு மட்டும் தானே ஓரிங் கேட்டேன். அதுல என்ன ஓரிங் கேட்டுக்கலாம்? எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சன் எங்க வீட்டுல தண்டு தாவல் எல்லாத்தையுமே ஓரி பண்ணி கட்டினேன். எல்லாத்தையுமே ஓரி பண்ண கட்டினேன். அது கூட ஒத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். நீங்க கொள்ளக்காரர் பொட்டிக்காரர் மத்தளக்காரர் யா செட்டு வாத்தியார் கூட ஓரி கேட்டியா? அது கூட ஒத்துக்கிட்டேன். அவங்களையும் ஒத்துட்டேன். கடைசியா பொண்டாட்டி பார்த்து ஓரி பண்ண கட்டினேன். ஆமா அது கூட நான் ஒத்துக்கிட்டேன். அவங்களையும் ஒத்துட்டேன். ஏயா நான் ஒன்னே கெண்ணே பெத்து வச்சிருக்கிறேன். யா பொட்டமலைய பார்த்து நீ எப்படியா ஓரி பண்ண கட்டலாம்? சும்மா சும்மா அடிக்கிறேன். ஆள் மோர் தண்ணி வந்து கொண்டா போ எந்திரிச்சு போ. என் பொண்ணோட மரியாதை என்ன? என் பொண்ணோட மதிப்பு என்ன? என் பொண்ணை நான் எப்படி வளர்த்துட்டு வரேன்? எப்பேற்பட்ட காலேஜ்ல படிக்க வச்சுட்டு வரேன் தெரியுமா? உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மா மற்ற பங்கு பகையான சொந்த வந்த உற்ற உறவரே எல்லாத்தையும் ஓரி பட்ட கட்டினேன். அப்ப எல்லாம் வராது கோவில் ஏனம் பொட்டுமலை சொந்த கோவிலி பொத்திட்டு வருது. என் பொண்ணை நான் அப்படி வளர்த்துட்டு வரேன். என் பொண்ணு படி காலேஜ் பேர கேட்டா என் பொண்ணை நீ ஓரின்னு கேப்பியா? பெரிய காலேஜ்ல படிக்க வச்சுட்டு வரேன். பெரிய காலேஜ்? ஆமா. என்ன நம்ம விவேகானந்தா காலேஜா? அதை விட பெருசு. கேஎஸ்ஆர் அதை விட பெருசு. எல்லாம் நம்ம நங்கவலையில் இருக்குது ஜேகேகே என்ன காலேஜ்? அதுல அதை விட பெருசு. அது இல்லடா நம்ம காவேரி காலேஜ். அதை விட பெருசியா? இல்ல சேலத்துக்கு பெரிய யூனிவர்சிட்டி. அதை விட பெருசு. சேலம் சோனா காலேஜ். அதை விட பெருசு. இல்ல சேலம் டு ஆத்தூர் ரோட்ல காலேஜ். ஏய் லயோலா காலேஜ் கோமாளி. அதானே லயோலா காலேஜ். அதுல அதை விட பெருசு. அட அதை விட பெருசு. ஆமா பெரிய காலேஜ் சார். அந்த காலேஜ் அதோட பெருசு. அதோட பெரிய காலேஜ் மயிர் காலேஜ். காலேஜ் பேர் தெரியாது. ஏன்னா எந்த காலேஜ் சொன்னாலும் அதை விட பெருசு அதை விட பெருசுனா இதெல்லாத்தோட என்னடா காலேஜ் பெரிய காலேஜ் மயிர். என் பொண்ணு படிக்கிற காலேஜ் பேர் தெரியாதா? தெரியாது. என் பொண்ணு படிக்கிற காலேஜ் தான் சத்துணவு காலேஜ். என்ன பார்த்தா என்ன கேன கூதி நெத்தியில எழுதி ஓட்டி இருக்குதா? ஐயா அநியாயமாயிருக்கு அந்த சத்துணவு காலேஜ்ங்கறியே. அதுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அதுக்கு உண்மையான பேர் தான் சோத்து பள்ளிக்கூடம். சோத்து பள்ளிக்கூடமா? ஆமா ஆமா. அந்த பள்ளிக்கூடம் எது கட்டினாங்க? புதுசா கல்யாணம் பண்ணி முத பிள்ளைய பெத்து அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் விட்டுட்டு ரெண்டாவது பிள்ளைய ரெடி பண்றதுக்கோசரம் கட்டினது. அத வந்து காலேஜ்னா கேக்குற நான் கேளீனா சொல்றேன் நீ கேளீங்க. கேக்கல சத்தமா வலிக்குதுடா. கேக்கல வலிக்குதுடா. அப்ப எனக்கு என்ன இனிக்குமா? என்ன நீ அடிச்சனா நான் கூத்துக்க வர மாட்டேன். ஓய் அடிச்சனா கூத்துக்க வர மாட்டேன். அப்ப சோத்து அண்ணா ஓய் நாளைக்கு வேணா அடி. இன்னைக்கு அடிக்காத. எனக்கு என்ன கேடு வந்துச்சு? இன்னைக்கு நான் ஜட்டி போட்டு வரல. நாமளே கூத்துக்கு போறோம்னு தெரியல, போனா அடிப்பாங்கன்னு தெரியுமில்ல. அப்புறம் ஜட்டி போடாம ஆரம் மயிர போடுங்க வந்த. கரெக்டா ஒழுக்கமா பேசு பேசுறா. போடாதா அண்ணா? ஓய் நானும் வரேன் கேட்ட நீங்களும் வரீங்க. நீங்க சரி ரெண்டு பேருமா அடிச்சுக்கிட்டோம். ஆமா சரியா போச்சு. சரியாயி போச்சு. இருந்தாலும் உங்களை பத்தி நான் விசாரிக்கிறேன். ஓய் இப்ப இவ்வளவு நேரம் கழிச்சு போய் என்னது கேக்குறேன்? உன்னது எது கேக்குறேன்? என்னது இருக்குது இல்ல இல்லையா? என்ன பத்தி கேக்குறேன்? உங்களை பத்தி நான் கேக்குறேன். நீங்க யாரு? உங்க பேர் என்ன? உங்க அட்ரஸ் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? யார் வந்தீங்க? உங்க வாயால யார பாக்க வந்தீங்க? ஏய் ரொம்ப பெரிய ஆள். பெரிய ஆள் எப்படி? பெரிய ஆள் எப்படி? அப்பர் தம்பி லப்பர் பேர் கட்ட அளவுல வாய் முன்னா சொன்னான் சொல்லி நாய்க்கு வந்து வேளற கிளவி 7 நாளைக்கு எந்திரிக்காது. எனக்கு கிளவிக்கு சத்து கிடையாது. நீ போய் தூக்கி விட்டுட்டு வா. இப்படி எல்லாம் சொல்ல எப்படினா? அப்பேர்வட்டால் எங்க ஊர்ல வந்து பேரை சொல்லிட்டா ஆகாயத்துல ஏரோப்ளேன் போகும், தார் ரோட்ல பஸ் லாரி போகும், தண்டவாளத்துல ரயில் போகும், கட்டல்ல கப்பல் போகும், தேங்காய் மரத்துல தேங்காய் காய்க்கும், மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கும்டா. ஏய் மாங்காய் மரத்துல மாங்காய் காய்க்கும், மயிரா காய்க்கும். என்ன கூறு பேசிட்டு இருக்கற? இதே சகலன்னு கூறு கட்டு குதி கேக்குறேடா. சொல்லுதே கோபப்படுத்தாதே நீ. ஏய் அப்பேர்வட்ட ஊர் பேர் நம்மளே. அப்பேர்வட்ட ஊர் பேர் என்ன? என்னோட பேர் எங்க ஊர் பேர் வந்து பாரு. நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீ பண்ணா ஊர் பேர் வரும். நான் கரெக்ட்டா பண்ணுவேன். பண்ணுவியா? வந்து முன்னாடி நில்லு.
ஏயா நான் நிக்கிற மாதிரி நில்லுடா. இப்ப ஓகே நின்னுக்கிட்டியா? கட்டி புடிச்சு போய் உங்க வாயால முடி. யார் இப்படியெல்லாம் சொல்ற? நான் பிடிக்கிற மாதிரி புடியானே வந்து என்ன பிடிக்கிறான். சரி கட்டி புடிச்சு காலோட கால் பின்னி போய் உங்க அக்கா படுத்துருப்பா பின்ன. இப்படியெல்லாம் சொன்ன எப்படின்னா ஆளு மோக கூதி பாரு. உன் காலோட கால் பின்னி நல்லா இப்படி உந்தி உந்தி ஏறி. ஆனா அது மட்டும் வராது. பள்ளினா பொறங்கையில போக்கனாத்தி உந்தி ஏறி எட்டி உதச்சுனா இடுப்பெலும் காணாது போயிடும். ஏனா நான் ஏறுற மாதிரியே ஏறணும். எப்படி நல்லா இப்படி உந்தி ஏறி. எனக்கு என்ன ட்ரைனிங் வேணும் அதுக்கு? அதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கட்டா? உந்தி ஏறி மேல 2 எட்டி பிடிச்சி அங்க பிடிச்சினா கரண்ட் பிடிச்சி செத்து போயிருவேன். மேல 2 எட்டி பிடிச்சி அங்க கைசா நீட்டிட்டு இருக்கும். ஆமா அதை பிடிச்சி பட்டு பண்ணு தட்டினா வெள்ளை வெள்ளையா சொட்டு சொட்டா விழுவும். இதெல்லாம் வெள்ளங்கமான பேரா இருக்குது. ஏயா அட தப்பா தெரியுது. என்னடா ஏயா தப்பா நினைக்கிறேன்? இந்த நானால பிறந்தாங்களே நானால எஜமான்கள். ஆமா அவங்க தினந்தோறும் என்ன வேலை? அட மரம் ஏறக்கூடிய வேலை. மரம் எப்படி ஏறுவாங்க? மரத்துக்கு முன்னாடி நின்னு காலு கவர் அல்ல கவர் எல்லாம் போட்டு உந்தி மேல ஏறி மேல எட்டி பிடிப்பாங்க. அட படையாட்ட எட்டி பிடிப்பாங்க. அங்க மேல எட்டி பிடிச்சி அங்க கை சோ நீட்டிட்டு இருக்கும். அட பாலை அது சீவி விட்டு இடிக்கு போட்டு இடிக்கி பட்டு பண்ணு தட்டினா வெள்ளை வெள்ளையா சொட்டு சொட்டா என்ன வரும்? என்ன ஆனா தெலுங்கு குடிச்சா என்ன வரும்? போதைக்கு தூய தமிழ் என்ன மது. அதுக்கு பதில் ரை போட்டுக்கோ. மதுரை அட மதுரை. ஆமா சார். அட மதுரைக்கார மாமா நீ மயிர புடுங்கலாமா? அட ஊர் மதுரை. நம்ம ஊர் மதுரை. சரி சார். அப்படி மதுரை வாழ்ந்து வந்தானோ உங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல? ஆமா. அப்படி என்ன பேரு? நம்ம பேரு தாங்க அங்கடத்து வெங்கட குடியே அங்கட வெங்கட ராயல் பப்புன்னு சொல்லக்கூடிய கோமாளி நம்ம பேரு சார். கோமாளி வாங்க சார் வாங்க. இருந்தாலும் எவ்வளவு தலை தெளிவா என்னையெல்லாம் விசாரிக்கிறீங்களே? நீங்க எல்லாம் ஆறு எந்த ஊருக்காரரே? சார் இவ்வளவு கழிச்சு நீங்க என்ன பத்தி கேக்குறீங்க? ஆமா சார் நாங்க தான் சார் கூத்தாடிங்கன்னா கூத்தாடி தெரியாதா சார்? நாங்க தான் சார் நாடகக்காரங்க. காலமாட்டுக்கு எவ்வளவு பட்ட மாட்டுக்கு எவ்வளவு? எதுக்கு? லாடம் கட்டுறதுக்கு. ஏன்னா நாங்க லாட் அடிக்கிறதுக்கு வந்தோம். யோ அது இல்ல சார், நாங்க தான் சார் தட்டு மீன பிள்ளைகள். எங்க அம்மா ஊர் மேலவா சொல்லி போய் துட்டாளா? எதுக்கு? நீங்க தான் தட்டு வேறு பிள்ளைங்களாச்சு. அது இல்லையா சார், உங்க ஊரு நோம்பி போட்டா என்ன நிகழ்ச்சி வைப்பீங்க? நாங்கள காலையில கடா வெட்டுவோம், மத்தியானம் பொங்கல் வைப்போம். அதெல்லாம் இல்ல, ஒரு 10 மணிக்கு மேல உரம்பர சாமி தூங்காம இருக்கிறதுக்கு. அட நைட் 10 மணிக்கு மேல ஆமா அம்மன் டான்ஸ் போடுவோம். அம்மன் டான்ஸ்? எந்த ஊர் சார் இது? ஓ எங்க ஊரா? ஜாம்பாளையம். அப்படி வருமா சார்? அம்மனுக்கு டான்ஸ் போடுவீங்க. டான்ஸ் கிடைக்கல, ஆர்கெஸ்ட்ரா அதுவும் கிடைக்கல, ஆடல் பாடல் அதுவும் கிடைக்கல, பாட்டு கச்சேரி அதுவும் கிடைக்கல, கரகாட்டம் அதுவும் கிடைக்கல, நையாண்டி அதுவும் கிடைக்கல, வரவும் வரதி அதுவும் கிடைக்கல. அதுவும் கிடைக்கலனா எந்தட்ட ஒரு குச்ச நட்டு, எந்தட்ட ஒரு குச்ச நட்டு வந்தாச்சு, பக்கமா வந்தாச்சு. வாங்க இப்படி குறுகோர குச்சி கட்டி அதுல திரையை கட்டி திரைப்பட ஓட்டுவோம். அன்னைக்கு தரையே கிழிஞ்சு போச்சு. அதுவும் கிழிஞ்சு போச்சுனா நானே மச்சல் நேரா பிராந்தி கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு கோட்டர் வாங்கி குடிச்சுட்டு அவன் மண்டை நான் உடைக்க, என் மண்டை அவன் உடைக்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மண்டையை உடைச்சிக்கிட்டு அடுத்த வருஷம் நோம்பி போடுற வரல ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு, வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு, ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு, வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு நடந்துகிட்டே கிடப்போம். இது வந்து எங்க ஊர்ல, இது உங்க ஊர்ல? ஆமா. பக்கத்தூர் நோம்பி போட்டா என்ன நிகழ்ச்சி வைப்பாங்க? அங்க ஏதோ கூத்தாடுவாங்களா? அந்த கூத்தாடுதான் சார். நாங்க என்ன சார் விஷயம்? நம்ம ஊர்ல கூத்தாடணும். உங்க ஊர்லயா? ஆமா சார். என்னைக்கு சார் கூத்தாடணும்? என்ன நிகழ்ச்சி, என்ன விசேஷம்? தம்பி, சித்திரை மாசம் 33ஆம் தேதி நைட் நம்ம ஊர்ல கூத்தாடணும். சித்திரை மாசம் 33? ஆமா. யோ சித்திரையில எங்கயா 33 இருக்குது? அடுத்த மாசத்துல 2 சேர்த்திக்கோ. ஆனா அடுத்த மாசத்துல 2. ஆமா சரி. அதனால கூத்தாடியில் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறோம் வந்தேன் சார். என்ன பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க? அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. எடுத்து நானும் ஒரு பாட்டு பாடு, என் மனசுக்கு பிடிச்சவனுக்கு தர்றேன், அவ்வளவுதானே? ஆமா பாருங்க, கவலைப்படாதீங்க.
மகனை நான் இழந்தேன். அம்பலத்தில் உள்ள சம்பளத்தில் உள்ள பேர் சம்பளத்தில் உள்ள பேர் சம்பளம் இல்ல சார், இது வந்து ஹரிச்சந்திர மயான கண்ணம். ஹரிச்சந்திரன் வந்து மயானத்துல இருந்துகிட்டு அம்பலத்தில் உள்ள பேர்கள் எல்லாம் அறிவீர்களா என்னுடைய கதையை? நாடு இழந்தேன், நகர் இழந்தேன், என்னுடைய மகனை நான் இழந்தேன், சொத்திழந்தேன், சுகம் இழந்தேன், என்னுடைய மனைவியை நான் இழந்தேன்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு சோகமான கதை சார். இந்த சோகமானதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு செட் ஆகாது. நல்லா சுறுசுறுப்பா நல்லா அடி உதயமா ஒரு நாடகத்தில் பாட்டு பாரு. அதுக்கு ஒரு ஆள் வராது பாருங்க. வர சொல்லு. வணக்கம் வணக்கம். பண்டிகை எடுத்து வணக்க. வணக்கறா. வந்தா பண்டிகை வணக்கறா. பண்டிகையா? நான் வணக்குகிறேன். என்னத்த? டேய் வணக்கம் தனக்கலங்கறா. யார் வந்தாலுமே பண்டிகைக்கு வணக்கம். அப்படினா கோயில் பூசாட்டு கொடுவல வாங்கிட்டு வந்து முளங்காய் வெட்டி அடிச்சு விட்டு எல்லாம் மொண்டியா சுத்துங்க. எதுக்குடா? ஆறு வந்தால் ரெண்டு கை எடுத்து விடுவீங்கல்ல? அண்ணா உனக்கு என்ன கூத்துல பாட்டு வேணும்? ஓய் எனக்கு சுறுசுறுப்பான கூத்துல பாட்டு வேணும். சுறுசுறுப்பா? ஆமா. இருப்பியா? நான் இருப்பேன், நீ பாடுவியா? தாங்குவியா? நான் எல்லாத்தையுமே தாங்குவேன்டா. அப்படியா? ஆமா. பாட்டு வா. போலி போட் பாடுறா. யாரடியோ அரவள்ளி யாரடியோ யாரடியோ அரவள்ளி அடியே 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 ரெட்டி பெக்கறா. கூத்து வேண்டாம், மயிறு
போயிட்டு அவன் தூக்கிடுவாங்க. கூத்து அட்டு மாடு கொடுக்கறது நானு, நீதான். சம்பளம் தர்றவன் நானு. ஆமா. சம்பளம் கொடுக்கணும்னே புடிச்சிட்டு அடிச்சா உனக்கு 6 ரூபா கூத்து கொடுப்போம். நீ என்ன கூத்துல கேட்ட? நான் சுறுசுறுப்பான கூத்து கேட்டேன். அந்த கூத்துல பாத்தோம். ஏய் மூடிட்டு இல்ல. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுருங்க. அப்ப வந்து அடி உழுவுமா உழுவாங்க. அப்ப நான் ஓரமா போயிடணும். ஓரமா போக வேண்டியதுதானே? அப்ப நீ அடிபட்டு சாவு நான் பாக்கணும். அடிபட்டு வாடா. ஏய் அறிவு கட்டவனே சுறுசுறுப்பா கூத்து காட்ட. ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்திலேயே? என்னன்னு? சுறுசுறுப்பா இதுல அடி உதையெல்லாம் வரும், நீ தாங்குவியான்னு கேட்டா நான் எல்லாத்தையும் தாங்குவேன்னு இல்ல. எல்லாத்தையும் தாங்குவோம்னா என்ன, நல்லா சாமானம் வாங்கி கொடுக்கறது, சம்பளம் தர்றது, இதுதான் நான் தாங்கிக்குவேன். இவன் அடிக்கிறதால நான் தாங்கிக்குவேனா? அப்படி வர்ற ஏய் அண்ணா இருந்தாலும் ஒரு ஆள் போய் நான் ஒருத்தனை கேட்டா எனக்கு மனசு பிடிக்கல. சரி. நீ பக்கத்துல எங்கேயாவது ஆடினா சொல்லு. செடி வரல பாத்துட்டு உனக்கு காலையில நான் என்ன தர்றேன். அண்ணா எது? என் கையால வெத்தலை பாக்கு தர்றேன். கத்தல் பார்த்து தரீங்க. சார் என்ன சார் நாடகமா? ஆமா. சார் இந்த நாட்டுக்கால மகாநாடு சூழவள்ளி என்றால் அவன் தெருக்கூத்த கலைஞர்கள் ஒரு மச்சத்திலிருந்து தேன் குழந்த மச்ச நாடு. இந்த நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆண்களாக பிறந்த அப்பன்மார்களும் இல்ல பெண்களாக பிறந்த தாய் உள்ளங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். ஓரிரவு நாடகம். ஆமா. இன்று நாம் நடத்தக்கூடிய நாடகமானது கலந்தாரி சிறை. ஓ கலந்தாரி சிறை என்று சொல்லக்கூடிய புலேந்திரன் களவு மாலை. அடேங்கப்பா, கலந்தாரி சிறை. ஆமா. கலந்தாரி சிறை இல்லையே புலேந்திரன் களவு மாலை. களவு மாலை சரிங்க என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். இந்த அரங்கேற்றம் செய்து கொடுத்திருந்த நமது உள்ளூர் பொதுமக்களுக்கும் ஊர் வெளியேற்றக்காரர்களுக்கும் நம்முடைய கலைக்குழு சார்பாக முத்தான முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் கலந்தாரி சிறை என்று சொல்லக்கூடிய புலேந்திரன் களவு மாலை இந்த நாடகத்திலே முதல் தர்பாராக யார் வருகிறார்? டெல்லி என்ன மஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் துரியோதன மன்னன் சபைக்கு வருகிறார். அப்படியா? அவர் வந்தால் மற்ற விஷயங்கள் அவருக்கு பின்னால் படிப்படியாக தெரியும். அப்படியா? ஆமா. இப்ப ஒரு வாரம் செத்து போய் வருவாரா? செத்து போல எப்படியே வருவாங்க. இப்ப ஒரு வாரம் செத்த கழிச்சு வருவாரா? நான் உள்ள போனா வெளியே வருவாரு. மழை மண்ணு உள்ள போய் பிடிச்சி தள்ளி விடு. வெளியே வருவாரு பாருங்க. வர சொல்லியா? வருவாரு.